Hello guys, welcome to PW Logs. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஆஃப்டர் என்னது ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு போடணும்னு நினச்சோம் போட முடியல. ஸோ இது யாரை இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் உமர். லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டோம், சொதப்பிடுச்சு. அதனால் திரும்ப இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ரீஎடிட் பண்ணிட்டு ஸோ மொத்தமாக ஓடிஐக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மச்சான், நான் ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஐ சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் நீங்கள் அரௌண்ட் கிரிக்கெட்டில் சில விஷயம் சொல்லிடுறேன். ஆஷஸ் வந்து செம்ம சூப்பராக போயிருந்தது மச்சான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆஷஸ் ஆக்சுவலாக பார்த்துருந்தேன்னா. டிசப்பாயின்ட்மெண்ட்லாம் இல்ல. அது எதிர்பார்த்தா நடந்துட்டு இருக்கு. கரெக்டு தான், இங்கிலாந்து வே ஆஃப் கிரிக்கெட்டிங் வந்து ரொம்ப மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ. பட் ஸோ செகண்ட் டெஸ்ட் ஆஃப்டர் தட் செம்ம கான்ட்ரவர்சியாக போச்சு. செகண்ட் டெஸ்ட் வந்து நான் பார்த்தேன். செகண்ட் டெஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, ஜாக் ராலி கிட்ட இருந்து செம்ம ஃபைட்டு. ஸ்டார்டிங்கில் என்னதான் பிங்க் பால் அவங்க செம்ம ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியா. ஜாக் ராலியும் ஜோ ரூட்டும் சூப்பர். 2 பிக் இன்னிங்ஸ் தான் ஆக்சுவலாக டோட்டலாகவே. ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு என்ன அவங்களோட இருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்குன்னா, அவங்க டாப் 3ல எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. 2 டாப் ஓப்பனர்ஸ்மே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி போலர்ஸோட மொரல் எல்லாம் ஃபுல்லா டேமேஜ் பண்ணி தான் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகும். இங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்க்கு எப்படியும் ஒரு அவன் போடுற ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்லயே ஒருத்தரை கழட்டிடுறான். இல்ல அதனால அவன் ரொம்ப ஒரு பிரச்சனையாவே அவன் ஒரு இருக்கு. 3 ட்ரெண்டாவே இன்னிங்ஸ்லயுமே. கொண்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரிமூவ் பண்றது. லாஸ்ட் டைம் ஜாக் ராலி தூக்குனா இந்த பெண்டை தூக்கிட்டான். ஆமா. ரெண்டே பிகினிங்ஸ் தான். ஆஸ்திரேலியால எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 30, 70s அந்த மாதிரின்ட்டு. ஸ்டீவ் ஸ்மித் அதான் ஆஃப்டர் ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆஸ்திரேலியா திஸ் இஸ் தேர்ட் அக்கேஷன் இட் சீம்ஸ் இந்த என்டையர் டெஸ்ட் ஹிஸ்டரி தேர்டோ ஃபோர்த் அக்கேஷனும் எவ்ரி பேட்ஸ்மேன் டீம் ஸ்கோர் கார்டில் இருக்க 11மே வந்து டபுள் டிஜிட் போனது இது தேர்ட் டைம். இல்ல இது என்னன்னா, இங்கிலாந்து வந்து ஒரு 400 சம்திங் 300 சம்திங் ஒரு ஒரு மார்ஜின் மாதிரி கொடுத்தானுங்க. ஜோ ரூட் நாட் அட் 138. இங்க ஸ்டார்க் கலக்கிட்டான் 6 விக்கெட்ஸ் ஆல். பிக் பால்ல அவன் பேட்டிங் வந்து கலக்கிட்டான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தா ஓப்பனிங் வந்து ஒரு 2-3 டிராப் சான்ஸ் இருந்தது இங்கிலாந்துக்கு. பட் இருந்தா ஐ மீன் ஆஸ்திரேலியா கொடுத்தானே டிராவிஸ் ஹெட்டோட கேஷ் டிராப் இப்பெல்லாம் இருந்துட்டு வெதர்லாண்ட் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. வெதர்லாண்டும் ஹெட்டும். அதுக்கப்புறம் ஸ்மித்துக்கு வந்து இந்த பிங்க் பால்ல கரெக்டான ரெக்கார்டே கிடையாது. அவன் அதை இது பண்றதுக்கு இந்த நல்லா ஆடினான். அவனும் லபிஷனும் நல்ல பார்ட்னர்ஷிப். ஹேண்டி நாக் ஃப்ரம் என்ன சொல்றேன், எல்லாருமே ஹேண்டி நாக் ஆடினாங்க. கிரீன் நல்ல இது, கேரி சூப்பரா ஆடினான். ஸ்டார்க் 77 நாட் 77. முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து எல்லாரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸுமே எல்லாருமே வந்து ஒரு 80 90 அந்த மாதிரியே தான் வந்து விளையாண்டாங்க. பேஸ் பால் வந்து கரெக்டா கவுண்டர் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா நல்லா ஆடி 500 கொடுத்தானுங்க. சரி இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணானுங்க. முடிக்கும் போது 6 43 ரன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ். எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் செஷன்லயே முடிஞ்சிரும். யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிற? ஆப்வியஸா எல்லாம் தெரிஞ்ச விஷயம். என்ன தெரியும்? இல்ல நான் எதனா மிராக்கிள் ஃப்ரம் ட்ரெண்ட் நாளைக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 10-20 அஹெடா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நடக்கும். சரி, ஓகே பார்ப்போம். அப்புறம் இன்னொன்னுடா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஃபாலோ பண்ணேன். சான்ஸ் இல்ல மச்சான். என்ன சொல்றது, ஒரு 4 இல்லங்க லாஸ்ட் அந்த கட்ஸ்க்கே முதல்ல நம்ம வந்து ஒரு இல்லடா அந்த டீம் அப்ரிசியேஷன் கொடுத்தே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணானுங்க. இவனுங்க சுமாரா ஆனானுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த சந்திரபாலும் ஷேப்பும் ஓரளவுக்கு ஒரு இது கொடுத்தானுங்க. கெமார் ரோச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆஃப் என்ன சொல்றது, ஏஜிங் வைன் வந்து ஓடானதான் அதோட மதிப்பு கூடும் அப்படின்வாங்க. 37 இயர்ஸ்ல வந்துட்டு 6 விக்கெட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் நியூசிலாந்து ஒரு 500 கொடுத்தானுங்க. நான் நினைச்சேன் 72 ஃபார் 4 மச்சான். 72 ஃபார் 4 லிட்டரலா எண்ட் பண்ணும்போது 471. ஜஸ்டின் கிரீவ்ஸ் 300 பால்ஸ் ஆடிட்டு 200 ரன்ஸ் அடிச்சிருக்கான். கெமார் வச்சே 250 பால்ஸ் ஆடிருக்கான். 233 பால்ஸ் ஆடிருக்கான். டாப் 3 பார்த்தனா உனக்கு எல்லாரும் 10 ரன்னுக்குள்ள. அதுக்கப்புறம் ஷே ஓப்பும் இவனும் ஸ்டாண்ட் பண்ணி ஜஸ்டின் கிரீவ்ஸ் நல்லா ஆடி ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும். கெமார் வெரி 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 அண்டர்ரேட்டட். இல்லடா கெமார் வந்து அவங்க இந்தியனா இருந்தாலோ இல்லனா ஒரு ஆஸ்திரேலியனாவோ இல்லனா ஒரு இங்கிலீஷ் பிளேயராவோ இருந்தாலும் கிடைக்க வேண்டிய சொல்றேன். அதான் சொல்றேன், அவன் வந்து அந்த ஃபேப் ஃபோர் சில பேர் அவனை கன்சிடர் பண்றாங்க. பட் இருந்தாலுமே வெரி 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 அண்டர்ரேட்டட், அண்டர் த ரேடாருமே இருந்தாலுமே கூட அவன் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் மேட்ச் எல்லாம் பாரு சூப்பரா இருக்கும். எல்லாமே டாப் டீம்ஸ் கூட தான்.
எல்லா டாப் டீம்ஸ் டீம் கூட தான் பெர்ஃபார்ம் அவன் பண்றான். இந்த கண்டிஷன், அந்த கண்டிஷன் கிடையாது. எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே ஆமா, ஆல் சூட்டபிளான ஒரு ஃபார்மேட் பிளேயர். பிளேயர் அவன். 3 ஃபார்மட் பிளேயர் தான் அவன். ஆ செம்ம நாக்குடா. எனக்கு என்னன்னா, அவனுங்க வெஸ்ட் இண்டீஸ் கமெண்ட்ரி முடிஞ்சாலே மேக்ஸிமம் ஒரு 3 நாள், 2 நாள்ல டெஸ்ட் முடிஞ்சிரும். ஆல் அவுட் ஆமா. ஆயிடுவானுங்க என்னன்ட்டு. ஆனா, ஒரு டீம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவனுங்க ஒரு ரீபர்த் மாரி இல்ல குடுத்துருக்கான். அந்த இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் சேவ் பண்ண முடியாம சேஸ் பண்ண முடியும்னு வந்து இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி 470 மச்சான் 525 மேட்ச் டிரான்னு. இந்த பட் ஆனா, 4th இன்னிங்ஸ்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. யாருமே பண்ணது கிடையாது. பட் ஆனா அந்த 200 சேஸ் பால்ஸ் கிட்ட பண்ணணும்னு எப்படி கெமர் நெனைச்சாங்க அந்த வச்சான்டா. கட்ஸ்க்கே நம்ம அப்ரிசியேஷன் குடுக்கணும். 200 பால்ஸ் கெமர் வச்சான் 52 ரன்ஸ். ம். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் டிரான் வந்து சரியான மேட்ச். அப்படியே முடிச்சுட்டு ஆனா வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா கண்டிப்பா இருந்திருக்கும். வின் சீரியஸ்லி. பண்ணியிருந்தா ஒரு சூப்பர் ஒரு செம ரெக்கார்டா இருந்திருக்கும். பட் இதுவும் முடியும். டெஸ்ட் மேட்ச் இப்படியும் ஆடலாம். டிஃபென்சிவா ஒரு பக்கம் ஆடி எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் அடிச்சாலும் ஆடலான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இப்ப இங்க ஆஷஸ் போயிட்டு இருக்கு, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு இருக்கு. இந்த கிரிக்கெட் வந்து அந்த தெரியல. ஸ்பாட்லைட் எல்லாம் வேற இடத்துல இருக்கும்போது திரும்பி பார்க்க சைலண்டா வச்சிருக்காங்க. ஒண்ணு பண்ணிட்டு இந்த போனானுங்க. இந்த ஆமா சைலண்டா சம்பவம் பண்ணிருப்பானுங்க இன்னைக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. பட் தேர்ட் ஓடி மச்சான் ஆஃப்டர் 21 டாஸ் லாஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிருக்கோம். கேலும் ஜெயிச்சிருக்கான். ஐ மீன் நம்ம வேர்ல்ட் கப்ல இருந்தே நம்மளுக்கு அந்த ஆனா சும்மா அதுல ஒரு ஆரம்பிச்சிருக்கான். கோஇன்சிடென்ஸ் ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் டைம் இந்தியா ஃபைனல்ல டாஸ் வின் தோத்ததுல இருந்து பண்ணப்போ ஆரம்பிச்சிச்சு. டாஸ் கேட்க வந்தவர் வந்து முரளி கார்த்திக். இந்த தடவை முரளி கார்த்திக் அவன் சொல்லுவான். கார்த்திக். ஆமா, ஆமா. பட் ஆனா ஒரு சின்ன சேஞ்சஸ். மேட்ச் ஜெயிச்சதை விட டாஸ் ஜெயிச்சதுக்கு அவ்வளவு செலிப்ரேஷன் இருந்துச்சு. பின்ன இல்ல டக்கவுட்லயும் மச்சான். சரி, நம்ம இவங்களும் நம்ம சரி. ஸ்பின்னர்ஸ் வந்து வேலைக்கே ஆக மாட்டானுங்க. செகண்ட் ஆஃப் பவுலிங் சேசிங்ல ம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உதப்படுறாங்க. ரன்ஸ் எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டியூ பேட்ஸ்மேன்ஸ் ஃபேக்டர் இருக்காங்க. வந்துச்சு மச்சான். இது வந்து இப்போ நம்மளுக்கு ஆஃப் 3 சீசன் மாதிரி தான் இது. 3 பால் இப்போ வந்து மாத்தினாங்கடா. கண்டிப்பா இது நம்மளுக்கு வந்து ஆஃப் சீசன் தான். ஓகே. நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா டியூ ஃபேக்டர் வந்துரும். அப்படி இருக்கும்போது ஸ்பின் போட முடியாது. நம்ம வந்து ஸ்பின் டாமினன்டான ஒரு ஆமா. சைடு தான். இன்னைக்கு வாஷியை டிராப் பண்ணதே எனக்கு கொஞ்சம் அதிசயமா தான் இருந்துச்சு. இல்ல இல்ல எப்படி இவங்க வந்து இல்ல மச்சான். ஏன் வந்து 3 வாஷிங் அஸ்வினை எடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. மிடில் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல 2 மேட்சுமே. டெஸ்ட்க்கு சூப்பரா ம். ஆடுறான். இதுக்கு ஆடல. 2வது விசாகப்பட்டினம். நான் என்ன நினைச்சேன், நிதிஷ் ரெட்டியை கொண்டு வருவாங்க. அவனோட ஹோம் டவுன்ட்டு. பட் ஆனா திலக் வர்மாவும் ஹோம் டவுன் பாய் தான். சோ அவனையும் எடுத்துட்டு ஆமா. வந்து என்ன நல்ல மூவ் தான். என்ன இதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, நீ இந்த சீரிஸே பாரு. சவுத் ஆப்பிரிக்கா கான்பிடென்ட்டா 5 பவுலர்ஸோட வராங்க. ஆமா. இந்தியா தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸோட போறோம். ஆல்ரவுண்டர்ஸ் இல்லடா. நம்ம வச்சுட்டு ஸ்பெஷலிஸ்ட் டெப்த் டு பேட்ஸ்மேன்ஸ் த இல்லாம நம்ம பேட்டிங் போறோம். இது அவனுங்க வந்து ஜாலியா 5 பிரீமியம் பவுலர்ஸோடையும் பார்ட் டைமர்ஸ் நம்பி வராங்க. சரி, இது யாரோட டிசிஷன் நினைக்கிற? கோச்னு நினைக்கிறியா? கேப்டன் நினைக்கிறியா? கோச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும். கோச்சோட பட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு 90%. அந்த ஏன்னா இல்ல இப்போ யாருமே டீம் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி போகுதுன்னு நம்மளால வந்து ஜட்ஜே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. ஓகே. பிகாஸ் ஏன்னா இந்த காம்படிஷனுக்கு வந்து கேப்டனோட இன்புட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அதை லிசன் பண்ணி பண்றாங்களா இல்லையா நம்ம திரும்ப நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஆனா as long as the results come in our favor, we will be happy. அது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நம்ம மண்ண கவ்விருப்போம். தேங்க் ம். காட் அவனுங்களே ஒரு 2 மிஸ் டைம் ஷாட்ஸ் குடுத்து பிரெட்ஸ்கியும், ஜான்சனும் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவுட் ஆயிட்டு போனாங்க 30. அப்பயும் குல்தீப் தான். அப்பயும் ராஞ்சிலயும் டியூ ஃபேக்டர் இருந்தது. பட் ஆனா ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். லாஸ்டா கார்பின் பாஷை வச்சு ஏதோ அந்த டைம்ல ஏதோ பவுலிங் செட் ஆச்சு. செகண்ட் மேட்ச் நான் பாக்குறேன். எல்லாருமே நல்லா ஆடினானுங்கடா. பேட்டிங் வந்து எந்த ரெண்டுமே. ஏன்னா இவனும் 350ன்றது சும்மா கிடையாது. 350 ஆமா. அடிக்கிறது. அவனுங்களும் 350 வந்து சேஸ் பண்ணானுங்க. சேஸ் பண்ணதுல எனக்கு உண்மையிலே நான் நோட் அவுட் டு த பாயிண்ட் ஒரு பிக்கெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். இந்த ஏபிடி வில்லர்ஸ் மாதிரி இல்லைனாலும் இந்த ஹர்ஷல் கிப்ஸ் இவனுங்களாம் ஒரு டைம்ல வந்து ஒரு நல்ல எல்லா டீம் கூடயும் சூப்பர்பா ஆடுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு பிளேயரா வந்து பிரெட்ஸ்கியை பாக்குறேன். செம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கான் மச்சான் அவன். 14 மேட்ச் 15 ஓடிஐல 50 நம்ம ஆவரேஜ். செம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கான். 20 ரன்னுக்கு ஒரு கீழ. சீரிஸ் ஃபுல்லா நாட் அவுட்ல இருந்தான் ஆல்மோஸ்ட். அவன் எனக்கு செகண்ட் மேட்ச்ல ரிஸ்பின் வந்து நமக்கு வந்து ஸ்பின் டியூ ஃபேக்டர் அது இது எல்லாம் ஓகே ஃபைன். குல்தீப் யாதவ் வந்து போட்டாலே ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸே சொல்றேன் நான் திணறுவாங்க, பயப்படுவாங்க சில டைம்ஸ். பால் அவுட் ஆயிடக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் குல்தீப் யாதவ் பால சூப்பரா பிக் பண்றான்டா. எது ராங் ஒன்னு எது ரைட் ஒன்னு. சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவங்களும் வந்து சப்கான்டினென்ட் தான். அது அதனால மெயின் அவங்களும் வந்து கண்டிஷன். அவங்க கிட்ட வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா? இப்ப இந்தியா மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி பயங்கர குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா அது டவுட். பட் ஆனா பேட்ஸ்மேன்ஸ் எப்பவுமே வந்து நல்ல ஸ்பின் ஆடக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் நீ பாரு
ஆஸ்திரேலியன்ஸை விட சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ஸும் சரி நம்மளோட ஹோம் கண்டிஷனும் சரி இன்னும் நல்லாவே பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. 1-2 ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. முக்கியமா வந்து தோனி டைம்ல வந்து தோனி கோலி டைம்ல நம்ம ஒரு தடவை வந்து குல்ஷான்னு சொல்லிட்டு குல்தீப்பையும் சகாலையும் வச்சு போட்டு அவனுங்களை இப்போ ரொம்ப டாமினேட் பண்ணி ஒரு சீரீஸே காலி பண்ணோம். அப்போ வந்து கிளாசன் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணான். ஸ்பின்னர்ஸ் நம்ம அடிச்சா நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நம்ம ஆப்வியஸா நம்ம பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்ட்டு. போன மேட்ச் நல்லா கம்பேக் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட டெம்போ பவுமா மார்க்ரம் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் தென் பிரெட்ஸ்கி. இத்தனைக்கும் நமக்கு ஃபேவரிசமா 2-3 விஷயம் நடந்தது. டிசார்சியோட ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, நாண்டில் பர்கரால ஆட முடியல. பட் வந்துட்டு கார்பின் பாஷ் மதிக்கவே இல்லை போன மேட்ச். டம்மு 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 அடிச்சிட்டான். அடிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு ரன்ன பால் அடிச்சா போதுன்ட்டு. பட் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் லாஸ்ட் மேட்சும் கோலி சென்சிபிளா ஃபினிஷ் பண்ணாங்க. அதுவும் நம்ம சொல்லணும். நல்லா வந்து சும்மா அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரேஷ் ஷாட்ஸ் போகாம ஒரு பவுண்டரி பால்ஸ் ட்ரை பண்ணாம சிங்கிள்ஸ்லயே முடிக்கலான்ட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ஈஸியா பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. டிசைடரா வந்தப்போ தேர்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா இது ஒரு 3 சீரீஸுமே பார்த்துட்டேன். ஓப்பனிங்ல வந்து ஒரு விக்கெட் காவ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரிக்கில்டன் என்னன்னு தெரியல, நல்லா பிக் பண்ணி ஆடுற பிளேயர் ரிக்கில்டன் ஃபார்ம்ல இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு நல்ல ஐபிஎல்லும் கூட ஒரு ஒரு ஐபிஎல் சீசன் நல்ல டக் அவுட். எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது டக் அவுட் கஷ்டமா தான் இருக்கு ஆக்சுவலி. ரெண்டாவது டக் அவுட். பட் டீகாக் அகைன் ப்ரூவ் தட் ஹி இஸ் அன் கோட் அப்படின்ட்டு 23 இன்னிங்ஸ் 700 அகைன்ஸ்ட் இந்தியா. இதுக்கு முன்னாடி 700 யாருன்னா ஜெயசூர்யா மட்டும் தான் வச்சிருக்கான். ஆனா சூப்பரான இன்னிங்ஸ் மச்சான். நான் மேட்ச் பார்த்தேன், எல்லாமே நல்லா ஆனா. பவுமாவோட இதுவும் செம. இது பவுமாவை வந்து ஜடேஜா செட் பண்ணுவான் மச்சான். அவன் வந்து ஒரு உள்ளேயே போட்டுட்டு இருக்கும் போது இவன் வந்து அந்த கவ் கார்னர்ல அடிக்கிறதுக்கு அந்த கட்சாட் ஆடுறான். அந்த கட்சாட் ஆட 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 என்ன பண்ணிட்டு இருந்தா இவன் பார்த்துட்டான். ஓகே நீ வந்து இப்படிதான் போறன்னு சொல்லிட்டு அழகா ஷார்ட் பாயிண்ட்ல கோலியை நிக்க வச்சுட்டு ஒரு அந்த பாலை வந்து கொஞ்சம் அவுட்டரா போட்டு ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று விட்டான். 48ல இருக்கும்போது சரி அதை கட் பண்ணிடலாம்னு அழகா கையில போய் வந்தது. கோலி பண்ண ரியாக்ஷன் தான் இன்னும் ஸ்பெஷல் அதுல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இஸ் பேக் டு ஹிஸ் என்ன சொல்றது ஓல்டன் கோலி. He's never out of இந்த ஓடிய வந்து நம்ம ஓடிய பொறுத்த வரைக்கும் ரன்ன பாலோ இல்லையோ விஷயத்துல he's never out னு சொல்றேன். இப்போ நம்ம கம்பேக்னு சொல்றோம் இல்லையா, he was never gone னு நான் சொல்றேன். கம்பேக் கொடுத்தனா வெளில போனாதான் கம்பேக் கொடுக்க முடியும். அவன் எப்பவுமே வந்து உள்ளதான் இருந்திருக்கான். ரெண்டே பேட் இன்னிங்ஸ் தான் வேர்ல்டு கப் அப்புறமாவே கூட. வேர்ல்டு கப்லயே பாத்தீங்கன்னா நல்லாதான் ஓடிய வேர்ல்டு கப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கப்புறம் சீரீஸ் எல்லாம் கூட டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் தான். ஆஸ்திரேலியால அந்த 2 டக் அப்புறமே வந்து ரைட் ஆஃப் பண்ணவங்க அந்த 60 ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சீரீஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க, சரி won't be do well in இதுன்னு சொல்லிட்டு. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கன் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்றது, டிகாக் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே எனக்கு தெரிஞ்சு சொதப்பிட்டானுங்க. ஏன்னா இந்த தடவை வந்து டியூ ஃபேக்டர் இல்லாதனால குல்தீப்க்கு பால் இந்த விசாகப்பட்டினம் பால் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் கிடைச்சது. சூப்பர்பா போட்டான். கார்பின் பாஷ்க்கு ஒரு ஃளைட் பண்ணி போட்ட பால். அந்த டியூ ஃபேக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நம்ம குல்தீப்போட ஃபிகர்ஸ் 3 ஃபிகர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணாலே தெரியும். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணானுங்கடா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா. இவன் ஒரு பிளேயர் ஒருத்தன் அவுட் ஆகுறான், பிரெட்ஸ்கியோ யாரோ ஒருத்தங்க அவுட் ஆனானுங்க. அவுட் ஆன அதே ஓவர்ல மார்க்கோ யான்சன் அந்த புல்லு போவே தேவையில்ல. உனக்கு குல்தீப்க்கு ஒண்ணு 4 ஓவர் தான் இருக்கு. நீ டேக் டவுன் பண்ணா நிறைய பவுலர்ஸ் இருக்கானுங்க. ஏன்னா உனக்கு ப்ராப்பர் யாக்கர் போடுற பவுலர்ஸ் கிடையாது. விசாகப்பட்டினம் பிளாட் ட்ராக் தான். உனக்கு அதே மாதிரி 50 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவும் பார்க்கணும். நம்ம வந்து அந்த 4 ஓவர்ஸ்ல ஒரு 15 ரன்ஸ் 20 ரன்ஸ் வந்தா கூட தட் வில் மேக் a big difference. நம்ம வந்து கம்ப்ளீட்டா கோட்டாவை ஃபில் பண்றதுக்கு அவங்க இன்னும் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஹிட் த டெக் பவுலர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கானுங்க. பிரசித் கிருஷ்ணாவும் சரி, ஆனா நல்லா போட்டான், அடி வாங்குறான், நல்லா போடுறான். பட் இது மேஜர் ஹோல்னு சொல்வேன். ஒரு பவுலர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு போட்டது எல்லாருமே எக்ஸப்ட் குல்தீப் அண்ட் ஜட்டு. நம்ம வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நாள் நம்ம வந்து சப்பு கட்டிட்டு இருக்க போறோம் எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா வந்து எனக்கு அந்த டேர்ம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் நம்ம சொல்றோம் இல்லையா, அது எப்போனா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஐபிஎல் மாதிரியான ஒரு லீக்ஸ் இல்லாதப்போ ரஞ்சி மட்டும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம ஒரு 15 வருஷமா நம்ம ஐபிஎல் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து ஐபிஎல்ல வந்து
இதை விட இன்னும் குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ்க்கு போடுறாங்க. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எப்படின்னா, இப்போ அவனுங்க வந்து ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வேற மாரி பண்றானுங்க. T20க்கு ஏத்த மாரி போடுறானுங்க. வென் இட் கம்ஸ் டூ த லாங் ஃபார்மேட் அவனுங்க அத அடாப்ட் பண்ண மாட்றானுங்கன்னு சொல்றேன். சோ அதுக்கு தான் சொல்றேன், நீ டிரான்சிஷன் பீரியட்ல இருக்க என்ன வேணா செஞ்சுக்கோ. நீ பும்ராக்கு ரெஸ்ட் குடுக்குற, சிராஜ்க்கு ரெஸ்ட் குடுக்குறது தப்பு. 2 பேருமே சமாட்ல ஆடிட்டு இருக்கானுங்க சூப்பரா. எஸ். எனக்கு பும்ரா ரெஸ்டடு, இவன் சமாட்ல ஆடிருக்கான் சிராஜ், ஷமி சமாட்ல. நீ டிரான்சிஷன் பீரியட்னா உன்னோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் உள்ள இருக்கணும். உனக்கு அப்படியே தேவையில்லையா புவனேஸ்வரை எடுத்துட்டு வந்துட்டு ஓப்பனிங்ல, ஏன்னா உனக்கு தேவை இப்ப 2 ஸ்விங் பவுலர் ஓப்பனிங்ல கண்டிப்பா எல்லா டீம்லயும் வச்சுக்கோங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ரைட் ஆர்ம் இந்த ஸ்விங் பவுலர். உனக்கு பும்ரா மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஸ்டார்டிங் 2 ஓவர் போட்டுட்டு அப்போ நீ புவனேஸ்வரும் கூட ஹர்ஷ்தீப் சிங்கும் வச்சிருந்தனா புவனேஸ்வர் will taught more about his experience. அந்த வீடியோலயே சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து புவி வந்து எப்ப அந்த சீன்ல இருந்து போனானே நமக்கு தெரியல. அதே மாதிரி அவங்க வந்து புவி வந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ரேடார்ல இல்ல. அதான் சொல்றேன்ல, இந்த போர் கொலாப்ஸ்ல ஏதோ இவனுங்களா அடிச்சு அவுட் ஆயிட்டானுங்க. அந்த குல்தீப் தேங்க்ஸ் டு குல்தீப் தான் சொல்லுவேன். பிரெவிஸ் விக்கெட் விழுந்த உடனே ஜான்சன் அவுட் ஆனது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து கார்பன் பாஷ்க்கு சூப்பரா ஃபிளைட் பண்ணி போட்டான். எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே 4-4 எடுத்தானுங்க. ஹர்ஷித் ராணாலாம் கொஞ்சம் வாங்குறான். பட் நம்ம பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டு தான். பட் பரவாயில்ல. எனக்கு அது தெரியல. சூப்பர் மச்சான். இந்தியன் டீம் ஃபீல்டிங் நிறைய சேவ். ரோஹித் டைவ், கோலி கேட்ச். ரோஹித் வந்து எனக்கு அந்த பழைய கேட்சே ரொம்ப எவ்வளவு பெரிய ஸ்கையர் அது. அந்த ஒயிட் ஸ்கைல அத எடுக்கிறது எல்லாம் கஷ்டமானதுதான். அதுல தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்ல மச்சான், அந்த ஃபிட்னஸ் அவன் வொர்க் அவுட் பண்ணதுல இருந்து ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சான். ரன் ஏறுறது, குயிக் ரன்ஸ், சிங்கிள்ஸ், டபுள்ஸ் எல்லாம் சூப்பரமாவே எடுத்து தந்தான். பேட்டிங் அதே தான் மச்சான். நான் இந்தியா ஒரு 270 போஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஜெய்ஷ்வாலுக்கு வந்து இது ப்ரெஷர்டான இன்னிங்ஸ். ஏன்னா அவனோட கத்தியில கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரிதான். ஏன்னா அவனோட கில் வந்துட்டா அதுக்கு அடுத்தது இவன் யங்ஸ்டர் ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறமா யார் அடுத்த ஓப்பனர்? போன மேட்ச் ருத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் 100 அடிச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா ஓப்பனிங்ல யாரு இருக்கா அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இவனுக்கு வந்து இவன் இருப்பானா மாட்டான 4th இன்னிங்ஸ் தான் வச்சான். ஆனா இன்னைக்கு வந்து அவன் தான் சொன்னான், நான் டைம் எடுத்துக்க போறேன், எனக்காக தான் நான் ஆட போறேன்ற மாதிரி. போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலயுமே அதுதான் சொன்னான். எங்களுக்கு வந்து ஸ்கோர் எங்களால அடிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்க வந்து ரிஸ்க முதல்ல அவாய்ட் பண்ணணும். பால் நல்லா ஸ்டார்டிங்ல வந்து சீம் ஆச்சு, நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. அப்ப வந்து நாங்க 2 பேருமே பேசிட்டது அதுதான். ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு வரும், நம்ம வெயிட் பண்ணலாம். நான் எனக்குள்ள சொல்லிட்டது அதுதான். வெயிட் பண்ணி இன்னைக்கு உனக்கு கிடைக்கும், வெயிட் பண்ணி ஹெல்ப் பண்ணான்டா. கூப்பிட்டே சொன்னான். அந்த கட் அவனோட மைனஸ் என்னன்னா, அந்த அவுட் சைட் ஆஃப் போட்டாலே கட் ஷாட் ஆடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சு அவுட் ஆகும். பாயிண்ட்ல அந்த இது வாங்கிக்கும். ஸோ ரோஹித் சொன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ரேட் மேட்டர் கிடையாது, நம்ம ஏத்திக்கலான்ற மாதிரி இது பண்ணிட்டு கரெக்டா ரோஹித் வந்து ஒரு டைம்ல வந்து இவன் ஸ்லோ பண்ணும்போது ரோஹித் பூஸ்ட் பண்ணி கடன்னு எத்தனை வந்துட்டான். ரெண்டு இன்னிங்ஸ் அது நடக்கல. அன்பார்ச்சுனேட்டா ஜெய்ஸ்வால் கொஞ்சம் சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டு இருந்தான். பட் ஆனா இன்னைக்கு வந்து அந்த நம்ம அவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. லாஸ்ட் மேட்ச் ருத்து அண்ட் கோலிக்கு எப்படி இருந்துச்சு, அந்த மேட்ச் நல்லா இருந்தது இவங்க 2 பேருக்குமே. ஆமா எக்ஸாக்ட்லி 2 பேருமே காம்ப்ளிகேட் ரொம்ப தேவையில்லாத ஷாட்ஸ்லாம் ஆடல. ரோஹித்தும் கரெக்டா டவுன் த ட்ராக் எல்லாமே நல்லா ஆடிட்டு இருந்தான். ரொம்ப ஹார்டா போல நல்லா இருந்திருக்கும். இல்ல மச்சான், ஹார்டா போல எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு, ரோஹித் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஒரு ஸ்மால் வீக்னஸ் இருக்கு. ஏன்னா when it goes most ஆஃப் ஆடுற ஷாட்ஸ் என்னன்னு பார்த்தா ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட மாட்டான், ஸ்வீப் தான் ஆடுவான். மகாராஜா பால்ல என்னன்னா பாலை அவன் ஃபிளைட் பண்ணி கொஞ்சம் நின்று வரும் மகாராஜா. ஸோ நின்று வரும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நீ அந்த இந்த அவுட் ஆன பாலும் பார்த்தோன்னா பால் கரெக்டா குத்தி அவன் ஸ்வீப் ஆடினதுக்கு அந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகாம ஃபிளைட்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா வந்திருந்தா அது கண்டிப்பா 1 6 இல்ல 4 போயிருக்கும். இது என்னடுனா பால் அந்த போட்ட ஃபிளைட்டுக்கு அந்த ரஃப் பேட்ச் மாதிரி ஒரு இடத்துல குத்தி பால் ஏறிடும். நான் எங்க அம்மா கிட்ட என் வீட்டுல மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது தெளிவா சொல்றேன், மகாராஜாவோட 2 ஓவர் சர்வே ஆயிட்டானா இன்னைக்கு ரோஹித் சர்மா 100 கன்ஃபார்ம், 2 பேருமே முடிச்சிருவாங்க அப்படின்றேன். சொல்லி வாய முடிக்கல, கரெக்டா 75ல டாப் பேஜ் போச்சு. லாங்ல நினைக்கிறேன் இட்ஸ் நான் நடுவுல விழுந்துடணும், மிட் விக்கெட்ல தான் எவனும் இல்லையே, டீப் ஸ்கொயர் லெக்ல தான் இருக்கான், விழுந்துரும் தான் பிரெட்ஸ்கி வந்து செம்ம கேட்ச் எடுத்துட்டான். ரோஹித் சர்மா ஒன்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இவன் கியர் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆஃப்டர் தி 50 ஜெய்ஸ்வால்
பக்காவான இன்னிங்ஸ். அவனோட டிப்பிக்கல் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சான். பட்டு 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 பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சான். ஒன்ஸ் என்ன சொல்றது 70s 80ஸ்லாம் கட 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 கடன்னு எடுத்துன்னு போனான். இந்த பக்கம் கோலி ஒப்பா சான்ஸே இல்ல மச்சான். தலைவன் ஐயோ! அந்த 2017, 2018ல அந்த அந்த ஒரு கேலண்டர் இயர் இருக்கு இல்லையா? எல்லாருமே அப்போ கோலி வந்து இப்போ ஃபேப் 4 ஃபேப் ஒரு மாதிரி 4ன்றானுங்க. ஃபேப் ஒரு 4லாம் இல்ல. 15 இன்னிங்ஸ்க்கு அந்த ஒரு ஒரு 6 செஞ்சுரி 7 செஞ்சுரி அடிச்சிருந்தான் ஒரு 15 இன்னிங்ஸ்க்கு. அப்போ வந்து ஒரு 130 என்னமோ ஆவரேஜ் வச்சிருந்தான். அந்த மாதிரி ஒரு பிரைம் கோலியை பாக்குற ஒரு ஃபீல். மச்சான் அந்த என்ன சொல்ற ஆஃப் டிரைவ் ஒன்று ஆடினான் அந்த பாட்மன் ஓவரில் சூப்பராக ஏறி வந்து ஆடுவான். கார்பின் பாஷ் எல்லாம் மதிக்கவே இல்லை. ரோஹித் சர்மாவும் அதே தான். நோ லுக் 6லாம் அடிக்கிறான் இன்னைக்கு. ரோஹித் மச்சான் கோலி அந்த நோன் என்னது இந்த ஷாட்டே பார்க்காம அடிச்சான் மச்சான். நோ ஷாட் 6. அதான் நோ லுக் 6லாம் அடிக்கிறான் இன்னைக்கு. ஐயோ வேற மாதிரி மச்சான். அது அந்த அந்த ஐபிஎல்ல பண்ணுவான் அதெல்லாம். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றேன்னு சொல்லி ஐபிஎல்ல பண்ணுவான். He is enjoying his cricket. அதுதான் இப்போ நமக்கு முக்கியமா நோட் பண்ண வேண்டியது வந்து let it be. enjoying his cricket. எந்த ஒரு ரெண்டு பேருமே ஸ்டால்வார்ட்ஸ் மச்சான். ரெண்டு பேரையும் விட்டுருன்னு சொல்றேன். நீ கேப்டன்சில அவனை தூக்குனதே நான் பெரிய தப்புன்னு தான் சொல்வேன். அவன் என்ன சொன்னா we will play till 2027 and after that we'll decide our future னா. they are fit enough to perform. அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா பவுமாவோட கேப்டன்சி சும்மா கிடையாது. பவுமா தோக்குற ரேஷியோவே ரொம்ப கம்மி. 4ல் 1 தோப்பான். அதே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லாஸ்டாவும் ஒரு ஓடிஐ சீரிஸ் தோத்து தான் போனோம். கடைசி ஒரு 6 நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ் 6th கண்டினியூஸா 6th 7th பைலட் சீரிஸ் வின் பண்ணிடுவோம். அதுதான் இப்ப சொல்றாங்க 5 ஓடிஐ சீரிஸா வைங்க, 3யா வேணாம். உங்களுக்கு T20ல கான்சென்ட்ரேட் பண்ண லாங் ஃபார்மட் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. நீ பார்த்தனா இந்தியா இஸ் டூயிங் பெர்ஃபார்மிங் வெல் இன் T20s. ஏன்னா உனக்கு T20s மட்டும் தான் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல அது அந்த ஷெட்யூல் வந்து நம்ம எப்படி எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம்னா அது என்ன சைக்கிள்ன்றதுதான். இப்போ T20 வேர்ல்டு கப் சைக்கிள்னா T20 மேட்சஸ் அதிகமா பண்ணுவாங்க. ஓடிஐ வேர்ல்ட் கப் சைக்கிள்னா ஓடிஐ மேட்சஸ் அதிகமா பண்ணுவாங்க. பட் ஓடிஐ மேட்சஸ் அதிகமா இருந்தப்ப கூட எனக்கு தெரிஞ்சு T20s தான் அதிகமா இருந்துச்சு. 2023க்கு முன்னாடி ஐபிஎல் மட்டுமே போதும். 14 மேட்ச் விளையாடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 சீரிஸ்ல ஒரு 3 மேட்ச் நம்ம கூட வருஷத்துக்கு 20-25 மேட்ச். எல்லா டீமே இப்படி எல்லாம் பண்றது இல்ல. இவனுங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. T20 ஆடுறானுங்க. குட் டு எனக்கு என்ன சொல்றது, தலைவன் இப்படி பார்த்து செம்ம ஹாப்பி. என்ன இன்னைக்கு ரோஹித் ஒரு 100 போட்டு இருந்தானா இன்னும் சந்தோஷப்பட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சீரியஸ்லி. ஏன்னா தவான் அண்ட் ரோஹித் பார்ட்னர்ஷிப்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 230 240 வந்து ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க. அதுவும் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பக்காவா போச்சு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எனக்கு நீங்க அந்த ஒரு போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரியும் இருந்தது. ஓகே, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இன்னைக்கு இன்னிங்ஸ். இவங்களே முடிப்பாங்கன்னு நானே எதிர்த்து இருந்தேன். ரோஹித் இன்னைக்கு 100 போட்டான்னா இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆமா, ஒரு என்ன சொல்றது ஃபுல்ஃபில்ட் ஆயிட்டு இருந்திருக்கும் ரோஹித் இன்னைக்கு செஞ்சுரி போட்டிருந்தாங்கன்னா. அண்ட் தென் ஃபினிஷ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வெல், நல்லாவே போச்சு. பந்தாட்டானுங்க நம்ம பேட்ஸ்மேன்ஸ், அவங்க க்ளூலெஸ். ஏன்னா வெல் ஃபவுட் சீரிஸ் இது. ஆக்சுவலி நல்ல சீரிஸ் தான் மச்சான், நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு bowling இல்ல. இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. இன்னைக்கு நமக்கு வந்து எல்லா ஸ்டார்ஸும் கரெக்டா அலைன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 2 கேமுமே செம்ம க்ளோஸ் கான்டெஸ்டா தான் போச்சு. பட் இன்னைக்குமே வந்து நம்ம ஒரு விக்கெட் ஒரு டாப்ல வந்து இப்போ கோலியை தாண்டிட்டாங்கனாலே நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸா தான் இருந்தோம். கேஎல் 2 மேட்ச்மே வந்து ரெண்டு அப்சல்யூட் குட் 50s நல்லா கடைசி பண்ணி அந்த ஃபினிஷ் பண்ணி கொடுத்தான். ஆனா அதர்ஸ் யாருமே ஆடல. போன மேட்ச் நம்ம இன்னும் ஒரு 40 ஓவர்ஸ்ல 290s கிட்ட போயிடுச்சு. பட் போன மேட்சே வந்து புஷ் பண்ணிருக்கணும். ஜடேஜாவோட ஸ்லோ இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. பட் இந்த மேட்ச் சூப்பரா ஆட்டாங்க. தலைவனுக்கு 22nd மேன் ஆஃப் த சீரியஸ். ஆல்மோஸ்ட் என்ன பண்ணாலும் ரெக்கார்டு. ஒரு டைம்ல எப்படி நான் சச்சினை வர்ஷிப் பண்றதுன்னா இப்ப அந்த மாதிரி தான் போர்ட் ஆன் டு தி போத் ஸ்டால்வர்ட்ஸ். எனக்கு கோலியும் பிடிக்கும், ரோஹித் ரொம்ப பிடிக்கும். பட் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் சச்சின் அண்ட் ஆஃப்டர் தட் தான் எல்லாருமே. பட் அடுத்தது வந்து எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும். இஸ் சேசிங் டு தி செஞ்சுரி. என்ன சொல்றது 84th 85th செஞ்சுரி 84 செஞ்சுரிஸ் இருக்கு. இன்னும் 16 தான், 16 more to go. கண்டிப்பா ரீச் பண்றான். தலைவன் ரீச் பண்ணாமலாம் இருக்க மாட்டான். ஹோப் சோ. ரோஹித் இப்போ ஆல் ஃபார்மட்ஸ் விளையாடிட்டு இருந்தா, அட்லீஸ்ட் டெஸ்ட் விளையாடிட்டு இருந்தா கூட நம்ம அதுக்கான ஹோப் ஜாஸ்தியா இருந்திருக்கும். என்னமோ ஒரு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் வரைக்கும் நம்ம மேட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணாலே ஒரு 28 to 29 மேட்சஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். 28 மேட்சஸ்ல வந்து 17 ஒரு 14 செஞ்சுரிஸ் ஒரு 16 செஞ்சுரிஸ் அடிக்கிறதுன்றது வந்து இம்பாசிபிள். சேம் ஃபார் ரோஹித் தெரியுமா?
கோலி அடிச்சானா ரோஹித் சச்சின் ரெக்கார்ட் போனா 50 செஞ்சுரிஸ் ஓடிஐல ரீச் பண்ணனா ரோஹித்துக்கு 16 செஞ்சுரிஸ் டு கோ. 16 செஞ்சுரிஸ் டு கோ. 20,000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கான் இன்னைக்கு. கம்ப்ளீட் பண்ணா. அதுவும் ஒரு மைல்ஸ்டோன். கோலிக்கு வந்து சம்திங் ஏதோ அரௌண்ட் எவ்வளவு ரன்ஸ் ரீச் பண்ணியிருந்தான் எக்ஸாக்டா தெரியல. பட் குட். இஸ் வெல் ஷாட். இன்னொரு 2000 3000 ரன்ஸ் வெல் ஷாட் ஆஃப். சூப்பரா சொன்னீங்கடா. we are playing long enough cricket with ரோஹித் and நாங்க இத ரொம்ப டீம்ஸ்க்கு நாங்க என்னன்னைக்குலாம் பண்றோமோ அது ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. we are enjoying our cricket அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இது பண்ணிட்டு இருந்தான். what I am praying is இது வேர்ல்ட் கப் வரைக்கும் நடக்கணும். வேர்ல்ட் கப் வரைக்கும் இருந்து, ஏன்னா வேர்ல்ட் கப் அவங்க இல்லன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லன்னா நம்ம சான்ஸ் வந்து எப்படி எனக்கு தெரியல. Actually match is not in our hometown. It's going to happen in South Africa. பெரிய ஒரு சீரிஸ் இருக்கும். பிட்ச் வந்து இந்த மாதிரி பிட்ச் இருக்காது. கண்டிப்பா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் ஓப்பனிங்ல. நீ கில் எல்லாம் நம்பி எல்லாம் போக முடியாது. he won't perform in knockout stages. ஷோரா சொல்வேன். அந்த அவனை நான் நல்ல பிளேயர் இல்லைன்னா சொல்லல. பட் இவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடையாது. இவங்க 2 பேர் இல்லைனாலும் 2027 வேர்ல்ட் கப்பை இது பண்ணுவோம். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு சீரிஸ் இருந்தது. பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் மாதிரி அமைஞ்சது. எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. நம்ம ஸ்டார்ஸ் இதுவாச்சு. ஸோ விரைவில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கே ஆஷஸ் முடிஞ்சுட்டா அதுக்கு போட்டு அவன் அதை ரிவ்யூ பண்ணலாம். நீ வந்ததுக்கு ஏன்னா லாஸ்ட் டைமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி நீங்க உமரை ஃபாலோ பண்ணுங்க. நான் உன்னோட ஐடி டேக் பண்றேன். கண்டிப்பா லாஸ்ட் டைம் சொல்றேன், பட் இந்த தடவை கண்டிப்பா டேக் பண்றேன். எதனா கிரிக்கெட்ல எதனா டவுட், எதனா கோச்சிங் பண்ணா சரி ஓகே. see you soon guys and சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாதீங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டும் கூட. அப்பதான் நாங்க இப்ப 2 பேரா இருக்காங்க, ஒரு 4 பேரா சேர்ந்து ஸ்கிரீன்ல சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும். கமெண்ட்ல எதனா தப்பு பண்ணியிருந்தேன் இல்ல எதனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. So see you on another video. Start up. Bye.